Welcome students. So last class we discussed RAM and its types. So what are the types of RAM? SRAM, then DRAM. So what is the expansion of RAM? Random access memory. So what is the expansion of RAM? Static RAM. What is the expansion of DRAM? Dynamic RAM. So static RAM does not refers frequently, but dynamic RAM refers frequently. So this is the main difference between SRAM and DRAM. So next, ROM. So what is the expansion of ROM? Read only memory. So there are three kinds of ROM: PROM, EPROM, then EEPROM. So what is the expansion of PROM? Programmable read only memory. So what is the expansion of EPROM? Erasable programmable read only memory. So what is the expansion of EEPROM? Electrically erasable programmable read only memory. So what is the difference between ROM and PROM? So ROM is a non-volatile memory. The content cannot be modified. Once written, the content cannot be modified. It is program installed at manufacturing time, but PROM manufacturing time it is a blank memory. So after that, the programmer write the program into the ROM. So that's why that is called PROM. So what is the expansion of PROM? Programmable read-only memory. So program that can be written into PROM chip, that is called processing of PROM. So next, EPROM, erasable programmable read-only memory. The ROM program can be erased and you can use the ROM. Additionally, you can install the program. The content can be erased by using ultraviolet rays in EPROM. In EEPROM, the content can be erased by using electric charge. So this is mainly the difference between EPROM and EEPROM. So now we are going to see cache memory. So cache memory is a very high speed memory. It is very expensive memory. It used to speed up memory retrieval process. Due to its higher cost, the CPU comes with a smaller size of cache memory. So இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மெயின் மெமரி அப்படிங்கிற என்ன சொல்லுவோம்? ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இன் பிட்வீனில் இருக்கக்கூடியது கேட்ச் மெமரி. ஸோ நீங்கள் மெயின் மெமரி இது டேட்டா கேட்ச் மெமரி வரும், அடுத்து கேட்ச்லேருந்து CPக்கு போகும். ஸோ மெயின் மெமரியிலேருந்து கேட்ச் மெமரி வரும்போது ப்ராசஸ் ஸ்லோவாக தான் இருக்கும், பட் கேட்ச் மெமரியிலேருந்து CPU போகும்போது ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் சொல்கிறாங்க, இட் இஸ் ஏ ஹை ஸ்பீட் மெமரி, வெரி ஹை ஸ்பீட் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் டேட்டா கேட்சில் வந்துட்டாவே கேட்சிலிருந்து கேட்ச் மெமரி போகணும், கேட்ச் மெமரிலேருந்து CPக்கு போகும்போது என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கேட்ச் மெமரி. ஸோ அதனால் என்ன, இட் இஸ் ஏ வெரி எக்ஸ்பென்சிவ் மெமரி. ஸோ எல்லா மெமரி கம்பேர் பண்ணும்போது ரேம் கம்பேர் பண்ணும்போது ரோம் கம்பேர் பண்ணும்போதும் இது வந்து ஹை ஸ்பீட் எக்ஸ்பென்சிவ் மெமரின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பீடப், அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸ்பீடப் மெமரி ரிட்ரீவல் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம டேட்டாவை
ஸோ டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு மெயின் மெமரியிலேருந்து ஒன்ஸ் ஒரு டைம் கேட்சுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அடுத்த டைம் வந்து டேட்டா நம்ம எங்கேருந்து எடுப்போம், கேட்ச்லேருந்து எடுப்போம். அதனால் என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூ டு ஹையர் காஸ்ட், இது காஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, சிபிக்குள்ளார நமக்கு கேட்ச் மெமரி ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ கேட்ச் மெமரி அதிகமாச்சு அப்படின்னா சிபிஓ நம்ம காஸ்ட் என்ன அப்படின்னா ஹையர் ஆகும். சரிங்களா? ரைட், இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்போ மெயின் மெமரியிலேருந்து கேட்சுக்கு வரும்போது ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும். கேட்ச் மெமரிலேருந்து கேட்சிலேருந்து சிபிக்கு வரும்போது என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் without catch memory every time the CPU requests the data from the main memory. ஸோ கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் மெயின் மெமரியிலேருந்து டேட்டாவை எங்கே சிபிக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரனால என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸிங் டைம் ஸ்லோவாக இருக்கும். பட் கேட்ச் மெமரி இன் பிட்வீனில் இருந்து அப்படின்னா ப்ராசஸிங் டைம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தவுட் கேட்ச் மெமரி த சிபியூ கன்சியூம்ஸ் மோர் டைம் டு ஆக்சஸ் டேட்டா ஃப்ரம் த மெயின் மெமரி. ஸோ கேட்ச் மெமரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னா மெயின் மெமரிலேருந்து டேட்டா வந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய டைம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால நமக்கு ஸ்பீடு வந்து குறைவாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் டைமும் நமக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேட்ச் helps to achieve response time, fast response time. Next, what do you mean by access time? How quickly the memory can respond to read and write request. ஸோ ரீட் பண்ண போகும்போது ரைட் பண்ணும்போது எவ்வளோ குயிக்காக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆக்சஸ் டைம். 2 மார்க் கேட்கலாம். வாட் இஸ் ஆக்சஸ் டைம்? ஹவு குயிக்லி த மெமரி கேன் ரெஸ்பான்ஸ் டு எ ரீட் அண்ட் ரைட் ரெக்வஸ்ட். ஸோ 2 மார்க் கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட். So this is the concept of catch memory. So 5 mark question, 3 mark question, write a short note on catch memory. So 2 mark question கேட்கும்போது what is access time அப்படின்னு கேட்கலாம். So which is a high speed memory. 1 mark question கேட்கும்போது catch memory. சரியாப்பா? Thank you.